இன்னொரு காரியத்தை பார்த்து முடிச்சிருவோம். அடுத்த வாரத்தில் தொடருவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை படைச்சாரு வாஸ்தவம், அப்படி தானே? ஒவ்வொரு நாளும் 1ஆவது நாள் படைச்சாரு, 2ஆவது நாள் இதை படைச்சாரு, 3ஆவது நாள் இதை படைச்சாரு, 4ஆவது நாள் இதை படைச்சாரு. அப்படியே ஒன்று ஒன்றா 6 நாள் என்ன செய்கிறாரு? படைச்சாரு, பார்க்குறோம். அப்படி தானே? சரி, எந்த நாளில் கர்த்தர் கேன்சரை படைச்சாரு? என்ன கேட்குறேன், உங்களுக்கு புரியுதா? நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் இந்த நாள் இதை படைச்சாரு, கர்த்தர் இந்த நாள் இதை படைச்சாரு. எந்த நாளில் கர்த்தர் கொரோனாவை படைச்சாரு? எந்த நாளில் கர்த்தர் ப்ளூ காய்ச்சலை படைச்சாரு? எந்த நாளில் கர்த்தர் சக்கரை வியாதியை படைச்சாரு? எந்த நாளில் கர்த்தர் பிரஷரை படைச்சாரு? எந்த நாளில் கர்த்தர் மூளை காய்ச்சலை படைச்சாரு? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள், கிறிஸ்தவ விசுவாசிகள் எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் வாயை மூடணுன்றேன். பைபிளையும் திறந்து வச்சுக்கிட்டு நல்லா கண்ணாடியை வரை தூக்கி நல்லா மாட்டிக்கிட்டு அல்லேலூயான்னு 10 தடவை கத்த வச்சு, கர்த்தர் தான் இந்த வியாதி உனக்கு கொடுத்துருக்கிறா, கவலைப்படாதே, கலங்காதே. இவர் மட்டும் தெரியாமல் போய் எங்கேயா ஊசியை போட்டு வந்துடுறது. யார் விசுவாசி இருக்காங்க பாருங்கப்பா. முதல்ல விசுவாசி பார்த்துட்டா நம்மளை தொலைச்சிட்டாங்க. ஏன்டா நம்மளை டாக்டர்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் என்ன செய்யற? டாக்டர் இருந்து வரிசையா நின்று ஊசியை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, கர்த்தர் கொடுத்த வியாதியை தொலைக்கிறதுக்கு. எல்லாம் இருக்கிறீங்களா? நான் கேட்குறேன், எந்த நாளில் கர்த்தர் வியாதியை படைச்சாரு? எந்த நாளில் கர்த்தர் கேன்சரை படைச்சாரு? எந்த நாளில் கர்த்தர் சக்கரை வியாதியை படைச்சாரு? எந்த நாளில் கர்த்தர் கொரோனாவை படைச்சாரு? எந்த நாளில் கர்த்தர் சிக்கன் குனியாவை படைச்சாரு? கர்த்தர் இவைகளெல்லாம் படைக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகத்திலே பிரவேசித்தது. இதற்கு பிசாசு காரணனாக இருக்கிறான். ஆமென். ஆகவே கர்த்தர் மேல கசப்பு வைக்கிறது, கர்த்தர் மேல முறுமுறுப்பு வைக்கிறது, கர்த்தர் மேல ஒரு மோசமான ஒரு கர்த்தர் ஒரு மோசமான ஆளியா புடிங்க எரிஞ்சிருங்க. அது நம்முடைய எதிர்காலத்தை தொலைச்சிரும், நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்திடும். கர்த்தர் தீமையை கொடுக்கிறவர் அல்ல, கர்த்தர் வியாதியை கொடுக்கிறவர் அல்ல, கர்த்தர் வியாதியை படைக்கல. கர்த்தர் நன்மையை மாத்திரம் செய்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். அவர் நாமம் எல்டாவ், அவர் நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி இருப்போம். அடுத்த வாரத்தில் நாம் மீதமுள்ள காரியத்தை தொடர்ந்து பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் அவர் எனக்கு வியாதியை கொடுக்க மாட்டார். ஒரு நாள் கர்த்தர் எனக்கு தீமையை கொடுக்க மாட்டார். அவர் நல்லவர், அவர் நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. தகப்பனே, உண்மையில எனக்கு மனத்தாங்கள் வரக்கூடாது, உண்மையில எனக்கு கசப்பு வந்துடக்கூடாது, உண்மையில எனக்கு முறுமுறுப்பு வந்துடக்கூடாதுப்பா. சில காரியங்கள் நடந்திருக்கலாம், அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். அதை காலப்போக்கில் நான் கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு நீர் உதவி செய்வீர். ஆனால் நீர் இந்த வியாதி காரணர் அல்ல, இந்த தீமைக்கு நீர் காரணர் அல்ல. நீர் நல்ல தேவன், நீ நன்மை செய்கிற தேவன். கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கே நன்மை செய்கிறீரேப்பா. கடவுளை வெறுக்கிறவனுக்கு நன்மை செய்கிறீரே, நன்றியே இல்லாதவனுக்கு நன்மை செய்கிறீரே, துரோகிக்கே நன்மை செய்கிறீரேப்பா. நான் உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவன், உம்முடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன். நான் உம்முடைய குமாரன், உம்முடைய குமாரத்தி. எனக்கு நன்மை செய்வது எவ்வளவு நிச்சயம். நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. பூலோக தகப்பனையும் பரலோக தகப்பனையும் ஒப்பிட்டு பேசுறாருங்க. நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்க சொல்லுங்க, அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். என் பிள்ளைக்கு நன்மை செய்வது அதிக நிச்சயம், என் புருஷனுக்கு நன்மை செய்வது அதிக நிச்சயம், என் மனைவிக்கு நன்மை செய்வது அதிக நிச்சயம், என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வது அதிக நிச்சயம், எங்க சபை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்வது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் நன்றிப்பா. தகப்பனே, உம்மை குறித்த அறிவு, உம்மை குறித்த வெளிப்பாடு, உம்மை குறித்த வெளிச்சம் இன்னும் அதிகமாக எங்களுக்கு உண்டாகட்டும்பா. எப்போது உம்மை குறித்த ஒரு நல்ல படைகளுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணுமே கர்த்தாவே. நீ நல்ல தேவன் என்கிற அந்த அறிவு, அந்த வெளிச்சம் எங்களை வாழ வைக்கிறபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தாவை, வியாதியை சுகமாக்குகிற தேவன் நீர், பலவீனத்தை நீக்கி போடுகிற தேவன் ஆண்டவரே. வியாதியை கொடுக்கிற தேவன் அல்ல, தீமையை கொடுக்கிற தேவன் அல்ல, தேளையும் பூரானையும் பாம்பையும் கொடுக்கிற தேவன் அல்ல நீர், அவைகளுக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்பா. பிள்ளைகளை சுகமாக்கினதுக்காய் நன்றி, பிள்ளைகளை வாழ வைத்ததுக்காய் நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும்